நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கடக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை காண்போம். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பயிற்சி குரு பயிற்சி. நல்லது நடக்குமா, இருக்கிற பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு. பணக்காரனுக்கும் 1000 பிரச்சனை இருக்குது, பரம ஏழைக்கும் 1000 பிரச்சனை இருக்குது, திருமணம் ஆனவருக்கும் 1000 பிரச்சனை, திருமணம் ஆக போகிறவருக்கும் 1000 பிரச்சனை, வேலையில் இருப்பவருக்கும் 1000 பிரச்சனை, வேலை இல்லாதவருக்கும் பிரச்சனை, தொழில் செய்பவருக்கும் பிரச்சனை, தொழில் இல்லாதவருக்கும் பிரச்சனை. பூமியில் மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது. எண்ணங்கள் போதும் என்ற மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது. போதும்பா என்று நினைக்க எந்த மனிதனுக்கும் மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது. மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களகாரகன் ஒரு ராசிக்கு நல்ல ஸ்தான பலம் பெற்று ஒரு ராசியில் பிரவேசம் செய்யும் பொழுது எல்லா பிரச்சனையையும் ஒவ்வொரு படிப்படியாக மெல்ல மெல்ல மேலே முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். குரு பார்வைக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்கும் பாரபட்சமின்றி அளந்து வயதுக்கு தகுந்தாற்போர் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். எண்ணம் சிந்தனை பேச்சு மேம்படுத்தக்கூடியவர். கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் வீடுகளில் குரு பகவான் வரும்பொழுது குருபலன் வந்துவிட்டது என்று அர்த்தம். குரு இருக்கும் வீட்டிலிருந்து சுப பார்வையால் 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். குரு பார்க்க கோடி நன்மை என்று புராண நூல்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கடக ராசிக்கு குரு பகவான் 6க்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர். கடக ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான், பாக்கியாதிபதியும் குரு பகவான் தான். 2024ஆம் வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் அவமரியாதை, பயம், பதற்றம், தொழில் மற்றும் வேலையினால் அலைச்சல், டென்ஷன் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை கடக ராசி அன்பர்கள் கொஞ்சம் சராசரியான நாள் தான். வரவுக்கு ஏற்ற செலவு ஆகிட்டே இருக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தன லாபம். கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன் கிழமை மதிய வேளையில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். கடக ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதி. கடன், நோய், வம்பு, வழக்கு, உழைப்பு, உயர் பதவி உயர்வு இதுக்கெல்லாம் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர். ராசிக்கு உபஜயஸ்தானமான 11ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 2023ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2025ஆம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்துக்கு உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை. அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய 3 வீடுகளுக்கு பலன் அதிகரிக்கிறது. கடக ராசி அன்பர்களுக்கு கோடி நன்மையை கொடுக்கப் போகிறது. கோச்சாரத்தில் குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தன லாபம். செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழிலில் பன்மடங்கு லாபங்களை கொட்டி கொடுக்கப் போகிறது. மூத்த உடன்பிறப்புகள் வழியில் நன்மைகள் பல கிடைக்கப் போகிறது. மருமகன், மருமகள் அவர்களுடைய எதிர்காலம், செல்வாக்கு உயர்வடையப் போகிறது. கடக ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும்போது மிக மிக சிறப்பு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வையால் கடக ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியில் பிரவேசம் செய்கிறார். தைரியம், வீரியம் மேம்படும். இதுவரை தயங்கி செய்யலாமா வேண்டாமா
வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தயங்கி கொண்டிருந்தீர்கள். 3வது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தைரியம் வீரியம் குறைந்து கொண்டிருந்தது. தயங்கி எந்த ஒரு முடிவும் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை. 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது கடக ராசி அன்பர்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். உடனே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது எதிர்பாராத நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தம்பி தங்கை உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 3ஆம் இடம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை காட்டுகிறது. குரு பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை கடக ராசிக்கு 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். கடக ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பயணம் செய்யும் பொழுது உங்கள் கடனை உங்கள் பிள்ளை படித்து முடித்துவிட்டு சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய கடனை கட்டி தீர்த்து விடுவார்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி சத்ருஸ்தானாதிபதி பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனையில் வில்லங்கம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தீரும். தந்தை காலத்திற்கு பிறகு சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த ஓராண்டு காலத்தில் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். குலதெய்வம் கோயிலுக்கே நான் போகலை, அது எங்கே இருக்கேனே தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வ கோயில் தெரியும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பிள்ளைகளால் மனசங்கடம், அவர்களால் நன்மை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் உங்கள் சங்கட பிரச்சனைகளை உங்கள் பிள்ளைகள் தீர்த்து வைப்பார்கள். திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டங்கள் பல கடக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை கடக ராசியினருடைய 7ஆம் வீட்டை பார்வை செய்கிறது. கலஸ்திரம் இனிக்கும். இதுவரை திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒன்று கூட செட் ஆகலை. 10 வருடமாக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இது வேணாம், அது வேணாம், அது வேணாம், இது வேணான்னு அவர்களுக்கெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்த, தாமதப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனி நடக்கும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, திருமணம் உடனே நடக்கும். கலத்திரம் இனிக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் இனி ஒன்று சேரும் காலம் இது. கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும். அந்யோன்யம் மேம்படும். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது நண்பர்களுடன் கூட்டணி சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், தொழில் தொடங்கலாம், வர்த்தகம் செய்யலாம். கூட்டு முயற்சியால் பன்மடங்கு லாபங்களை எதிர்பார்க்கலாம். கடகராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் வழியில் தொந்தரவுகள் இருந்தால் இனி அது நீங்கும். மாமனார் மாமியார் இனி உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை கடக ராசியினருடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது கலஸ்திரம் இனிக்கும். வெளிநாடுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்த ஓராண்டு காலம் கடகராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 வீடுகளும் பலமாக இருக்கும் பொழுது கடக ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு. கோச்சாரத்திலே 11ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது பணப்பற்றாக்குறை இருக்காது. உங்கள் தேவைக்கு மீறி பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார். கடக ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோச்சாரத்திலே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் வீட்டிலே சனி அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் அவமரியாதை செய்யாதீங்க, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க.
யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் சண்டை போடாமல், குடும்பத்தில் நீங்கள் சண்டை போடாமல் கொஞ்சம் அன்பா கனிவா பணிவாக இருக்கும் பொழுது கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் முழுமையாக குறையும். லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை விட வயது முதியவர்கள், அண்ணன் அக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி, சுற்றி இருப்பவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்கள், மதிப்பும் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் என்றாலே வழிகாட்டி. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்து கடக ராசி அன்பர்களுக்கு நல்வழியை காட்டப் போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஷ்டமச்சனியிலும் உங்களுக்கு அவஸ்தைகள் குறைந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. இன்னும் விரிவாக இன்னொரு காணொளியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தசா புக்திகள் வாரியாக குரு பெயர்ச்சி பலன்கள் இன்னொரு காணொளியில் காண்போம்.